வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. கேலோ இந்தியா என்டிபிசி தேசிய தரவரிசை வில்வித்தை போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஷீட்டல் தேவி, ஆப்ஷன் பி தீபிகா குமாரி, ஆப்ஷன் சி ஷைலஜா சின்ஹா, ஆப்ஷன் டி முஸ்கன் சிங். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஷீட்டல் தேவி. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஷீட்டல் தேவி கேலோ இந்தியா என்டிபிசி தேசிய தரவரிசை வில்வித்தை போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றார். ஹரியானாவின் ஏக்தா ராணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. 2024 பொது தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஆப்ஷன் ஏ 69.72, ஆப்ஷன் பி 72.44, ஆப்ஷன் சி 73.02, ஆப்ஷன் டி 73.23. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 69.72%. தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 39 மக்களவை தொகுதிகளிலும் 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக தருமபுரியில் 81.20%, குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 53.69% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது கேள்வி. இந்தியா தனது பிரமோஸ் ஏவுகணையை எந்த நாட்டிற்கு வழங்கியது? ஆப்ஷன் ஏ மாலத்தீவு, ஆப்ஷன் பி இந்தோனேஷியா, ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ், ஆப்ஷன் டி நேபாளம். சரியான பதில் ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ். இந்தியா ரஷ்யா தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட பிரமோஸ் ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. ஒளியை விட 3 மடங்கு வேகமாக பாய்ந்து சென்று தாக்கும் ஆற்றல் படைத்த பிரமோஸ் ஏவுகணைகள் 2022 $375 மில்லியன் அளவுக்கு செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது கேள்வி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் ஸ்பேஸ் அமைப்பு எங்கு திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி ராஜஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் பி கேரளா. இந்தியாவின் கடற்படை திறன்களை மேம்படுத்துவதற்கான பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் ஒளியியல் தன்மை மற்றும் மதிப்பீட்டிற்கான அதிநவீன நீரில் முழுகக்கூடிய தளம் ஏப்ரல் 17 கேரளாவில் இடுக்கியில் திறக்கப்பட்டது. நான்காவது கேள்வி. இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜீவ் கௌபா, ஆப்ஷன் பி வி.கே. சரஸ்வத், ஆப்ஷன் சி முகமது சலீம், ஆப்ஷன் டி தினேஷ்குமார் திரிபாதி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தினேஷ்குமார் திரிபாதி. இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது கடற்படை தளபதியாக உள்ள ஹரீஷ்குமாரின் பதவிக்காலம் ஏப்ரல் 30 முடிவடையும் நிலையில் இந்த நியமனம் உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி. உலகளவில் எத்தனை கோடி பேருக்கு செவித்திறன் பாதிப்பு உள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 50, ஆப்ஷன் டி 10. சரியான பதில் ஆப்ஷன் பி 40. உலகளவில் 40 கோடி பேருக்கு செவித்திறன் பாதிப்பு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2050 250 கோடி பேருக்கு ஏதாவது ஒரு வகையான செவித்திறன் பாதிப்பு இருக்கும் என்றும், ஹெட்போன்கள் மூலம் சத்தமான இசை கேட்பதால் 100 கோடி இளைஞர்கள் நிரந்தர செவித்திறன் இழப்பை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. ஆறாவது கேள்வி. 2024 ஆண்டிற்கான சிறந்த உலக பத்திரிகை புகைப்பட விருது வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ புருவி தாஸ், ஆப்ஷன் பி சஞ்சய் சத்தேவ், ஆப்ஷன் சி ராஜ்பீர் சிங், ஆப்ஷன் டி முகமது சலீம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.